கர்ப்ப காலம் அப்படின்னு எடுத்துக்கும்போது, பெண்கள் அவசியமா எடுத்துக்க வேண்டிய உணவுகள் என்னென்ன இருக்கு மேம்? பெண்கள் அவசியமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் அப்படின்னா முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னாக்க அவங்க வந்து நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை வந்து எடுத்துக்கணும். 3 வேளையுமே வந்து அரிசி சார்ந்த உணவுகளை தவிர்த்துட்டு ஏதாவது ஒரு வேளையாவது, அதாவது மார்னிங் பர்டிகுலராக காலை உணவை வந்து அவங்க வந்து சிறுதானியங்கள் கலந்த உணவுகளை எடுத்துக்கலாம். லைக் ராகி, சோளம், கம்பு இந்த மாதிரி உணவுகள் இருந்து ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு, மதிய உணவு வந்து எப்பவுமே அரிசி அரிசி உணவாக எடுத்துக்கலாம். அதில் வந்து எப்படியும் 2 காய், ஒரு கீரை, ஒரு காய், புரதச்சத்து இதையும் வந்து அவங்க எடுத்துக்கணும். இரவு உணவு வந்து எப்பவுமே அவங்க வந்து ஆவியில் வேக வைத்த உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது, செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து கர்ப்ப காலத்துல இருக்கக்கூடிய பெண்கள் என்னென்ன உணவுகள் அவசியமா எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதே நேரத்துல என்னென்ன உணவுகள் எடுத்துக்க கூடாது அப்படின்னு இருக்கு இல்லையா? அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆமாம், நிறைய உணவுகள் வந்து அவங்க கர்ப்ப காலத்தில் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமான பார்த்தோம்னா உப்பு ஜாஸ்தியாக இருக்க உணவுகள், உப்பு, காரம், புளிப்பு அதிகமாக இருக்க உணவுகளை வந்து அவங்க தவிர்க்கிறது நல்லது. ஏன்னு சொல்லணும் அப்படின்னா, உப்பு அதிகமாக இருக்க உணவுகளை எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து உயர் ரத்த அழுத்தம் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சர்க்கரை அதிகமாக உள்ள உணவுகள் லைக் ஸ்வீட்ஸ், சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு, ஃப்ரெஷ் ஜூஸ் இதெல்லாம் எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய நீரிழிவு நோய் வந்து நிறைய இப்போ வந்து வருது. அதனால் அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. அதுக்கப்புறம் மாவு பொருட்களால் மைதா உணவுகள் லைக் பேக்கரி ஐட்டம்ஸு, பிஸ்கெட்ஸ், ரஸ்க்கு, ப்ரெட்டு, பன்னு இதெல்லாம் எடுத்துக்கும்போது மலச்சிக்கல் ஏற்படுது. ப்ளஸ் ஸ்பைசியான ஃபுட்ஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து நெஞ்செரிச்சல், ஹார்ட் பர்ன் வந்து அதிகமாகுது. ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது.